சந்தோஷமாக கலர் சட்டையெல்லாம் போட்டு இப்போ பாண்டியன் வந்து தன்னுடைய 50வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடியாச்சு அப்படின்னு கோயில் கிளம்பிலாம் போயாச்சு. ஸோ இதில் ஃபேமிலியே மொத்தமாக எல்லோரும் கிளம்பி போக இப்போ இந்த சமயத்தில் இவருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ ஒரு வில்ல வேலையை செய்கிறதுக்கோ இல்லை இவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்றதுக்கோ வந்து கண்டிப்பாக அந்த முத்துவேல் சக்திவேல் குடும்பத்துலேருந்து ஒரு ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. முத்துவேல் கூட கொஞ்சம் அமைதியாகிட்டார். தேவையில்லாத இடங்களில் வாய் விடுறது நல்லதில்லை, முறையாக கரெக்டாக பிளான் பண்ணி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கும் போது சக்திவேல் தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கவர். அவர் அந்த கோயிலில் ரெண்டு இவனுக்கெல்லாம் பிறந்தனால தான் ஒரு கேடாக்குங்கிற மாதிரி பேசி மானம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஓடுகாலினோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேச ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கஷ்டத்தை அந்த வார்த்தைகள்லாம் வந்து ஏற்றுக்க முடியாமல் சண்டையில் இறங்கி பிறந்தநாள் அன்னைக்குமா ஒரு சண்டையோ இல்லை சட்டைக்கு சண்டையில் கிளியா சட்டைங்க இருக்குமா சட்டையில் ஏதாச்சும் டேமேஜோ ஆகிடுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ சக்திவேல் இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க அண்ணனையே வந்து மதிக்காமல் அவங்க அண்ணனே வந்து பண்ணுறதெல்லாம் சரியில்லைங்கிற அளவுக்கு வந்து இப்போ ஒரு பேச்சுகளும் நடவடிக்கைகளும் மாறிடுச்சு. ஸோ அவர் என்னென்ன சொல்ல போகிறாரு, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த கதையில் மறைந்திருக்கும் ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று, கதிர்ராஜுடைய கல்யாணத்தையே வந்து செஞ்சு வச்சது கோமதி தாங்கிறது. அதை வந்து கண்டிப்பாக தங்கமயில் தான் கண்டுபிடிச்சி எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறாங்க. இன்னொரு பெரிய விஷயம், தங்கமயில் பற்றிய ரகசியங்கள், அது எல்லாமே பேசினது எல்லாமே பொய்யின்ட்டு அதை வந்து சக்திவேல் கண்டுபிடிச்சார் அப்படின்னா எல்லார் முன்னாடியும் போட்டு உடச்சி அசிங்கப்படுத்தி இவரெல்லாம் ஒரு மகன் கூட்டம் இருக்கு, அப்புறம் உன் பையனுக்கு ஓடி போன குடும்பத்துலேருந்து வேற எப்படி பொண்ணு கிடைக்கும், இப்படி தான் பொண்ணு கிடைக்கணும் அவளை கஷ்டப்படுத்துறது, அவமானம் தாங்கிக்க முடியாமல் என்ன மாதிரி கோபத்தில் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் பாண்டியன்கிறதுலாம் ஒரு பக்கம் கதையாக இருக்க போகுது. இது இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குமரவேல் குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக அரசிக்கிட்ட காதலிக்கிற மாதிரி நடித்து நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவருடைய சுயரூபத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சக்திவேல் தான் இந்த கதையுடைய மெயின் வில்லனாக இருக்க. குமரவேல் கொஞ்ச நாள் கழித்து உண்மையிலே வந்து அரசி மேலே காதலில் விழணும் கதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு, ரசிக்கிறபடியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இப்போதைக்கு ஓடுற சீரியலில் நிம்மதியாக ரசித்து பார்க்குற மாதிரி சீரியல்னு பாண்டியன் ஷோஸ் பேர் வாங்கிடுச்சுன்னு தோணுது. அதுக்கு கோமதியில் கதிர் ஆரம்பித்து ராஜி மீனா வரைக்கும், முக்கியமாக மீனா வரைக்கும் பல பேர் காரணமாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது, யார் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.